அதுல ஒருத்தர் மீச வச்சிருக்கலாம் பேசிட்டு இருப்பார், சட்டையை பிடிச்சி ஒன்று அடிக்கிறேன், வெளியே வந்து தொடரா பார்ப்போம். மீடியானா ஒட்டுமொத்த 2 கோடி மக்களோட உணர்வு நாங்க இருக்கிறோம். தைரியத்தை தொடுங்க பார்ப்போம். நீ என்னை திட்டினேன்னா உன் தலைவன் சொல்லிட்டு இருக்கான், அவனை அடிச்சுக்கிட்டே இருப்பேன். விளையாட்டு இல்லை, இதுக்கெல்லாம் பயந்துட்டுலாம் நம்ம வந்து பின்வாங்குற ஆளும் கிடையாது. ஆக நீ எந்த கருத்தை வச்சிருக்க, கருத்துக்கு கருத்து சொல்லி பதில் சொல்ல தெரியல. வேண்டாம், எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது. ரவுடி அரசியல், கேவலமா பேசக்கூடிய அந்த மாதிரி ஒருமையில பேசக்கூடிய எங்களுக்கு தேவையில்லை. எந்த அரசியல் அவன் கட்சிக்காரன் எவனுமே இப்போ வெளியே வந்து பேசல. பொறுப்பில் இருக்க ஒருவேளை வெளியே இல்லை, ஆனால் இருக்க எவனும் அவனை சப்போர்ட் பண்ணி எவனுமே பேசல. விஜய் நல்லவர், விஜய்க்கு தெரியாது அப்படிமா. இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா, தெரியல அப்படிமா. அதை கூட தெரியாமல் இருக்கான் ஒருத்தன். காவல்துறை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சூழ்ச்சியே தெரியாத எங்க தலைவர் காவல்துறைக்கு நன்றி சொல்லுவாரா? நான் கேட்கிறேன், காவல்துறைக்கு நன்றி சொல்லுவாரா? எங்களுக்கு சூழ்ச்சி தெரியல, நான் ஒத்துக்கிறேன். சூழ்ச்சியா இருக்கிறது தான் அனுபவ அரசியலா? உண்மையில அந்த அனுபவ அரசியல் எங்களுக்கு வேண்டாம். நாங்க உண்மையாவே இருந்துட்டு போறோம் மக்கள் கிட்ட. என் தலைவர் அப்படிதான், இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் அப்படிதான். நல்லது செஞ்சு மட்டும்தான் இந்த கட்சிக்கு வந்திருக்கோம். ரவுடித்தனம் பண்ணி 1000 கோடி ரூபாய் காசு அடிச்சு வெளியில ஒண்ணு பேசுறது, டிவியில ஒண்ணு பேசுறது. ஏன்னா பாக்குற மூதேவியை இது கூட யோசிக்க மாட்டாங்களா? அதுதான் செந்தில் பாலாஜி தான் நோட்டினாருமா. என்னடா டேய், ஒரு ஆதாரம் எதுக்குமே ஆதாரம் இல்லாம ஆதாரத்தை கேட்டா அதே கொடுக்கணும், நான் உங்கள்தான் கொடுக்கணும் அப்படிமா. இப்போ வரப்போறதுல ஒன்மேன் கமிஷன் அதுவும் இவங்க வரப்போறதில்ல. அப்போ இருக்கடி உங்க எல்லாருக்கும். ஆனால் அப்பயும் விளங்கு வாங்கிறீங்க, அப்பயும் இந்த ஓட்டு பிச்சைக்காக நரகளை சாப்பிடுவாங்க. கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி எக்ஸ்பர்ட் ஆர்டர். தாவேக்கே கிடையாது, யாருமே கிடையாது, திமுகவே கேஸ் போடுமா? திமுகவுடைய அரசு வக்கீலே ஆர்குமெண்ட் பண்ணுவாராம். அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல முடியாது, ஒரு ஜட்மெண்ட் வருது. அன்னைக்கு தலைவர் கூப்பிட்டார் இமீடியட்டா. இவங்களுடைய சதி சூழ்ச்சி, கரூருடைய சூழ்ச்சிகள் நம்ம ஒட்டுமொத்த கட்சியும் அழிக்கிறதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட நடிக்க போயிட்டா சரி, இல்லைன்னா நாடு நாசம். ஏன் அந்த தெரு கொடுத்தாங்க, ஏன் போலீஸ் வரல? டேய், அவன் அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த தெரு வந்து பல இடங்கள் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இவங்க தான் ஓகே பண்ணாங்க. அது தெரியுமா? அதை ஒத்துக்கிட்டாங்க. இப்போ கேட்குறான், இவங்களுக்கு குறுகலான தெரு கொடுத்தாங்க. யார்? அவன் கேட்கல, அவன் யாருமே சொல்லங்க. நாங்கள் கேட்ட அந்த புஷியானது கிஷியானது அந்த எஸ்பிட்ட போய் கேட்டிருக்கான், ஏன் வந்து அந்த தெரு கொடுத்தார்கள், ஏன் போலீஸ் பாதுகாக்கலை? அடையா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், சம்பந்தப்பட்ட அந்த தெரு கொடுக்குறாங்க தானே. கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க, தெரு மொத்தம் எங்களுக்கு கொடுத்துருக்கு, இந்த ஏரியாவில் நீங்கள் வேறு யாரும் வராமல் பார்த்துங்க. எதுனா வரான்னா நீங்கள் அந்த பிளாக் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அது மொத்தம் எங்களுக்கு கொடுத்துருக்கு.